கிளியரா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? இருக்கு சார். இந்த வகுப்பு அப்படின்னா, மொத்தம் நமக்கு 25 வகுப்புகள் இருக்கு. இதில் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குறிப்பிட்ட வகுப்புகளில் இந்த தேவேந்திர சங்கம வகுப்பு. இதை வந்து இது வள்ளிமலை சச்சுதானந்த சுவாமிகள் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது மகா சோடச்சி. மகா சோடச்சி அப்படின்றது தசமகா வித்தை, அம்பாலோட உபாசனை. ஸ்ரீவித்தைன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீவித்யா உபாசகர்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தெரியுமா யாருக்காவது? ஸ்ரீவித்தை அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சரி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லை சார், சக்தி உபாசனை. இல்லை புரியல. தசமகா சக்தி உபாசனையிலே ரொம்ப பவர்ஃபுல்லான உபாசனை அம்பாலோட உபாசனை. இதோட ஹெட்டு வந்து காமாக்கியா. இது அஸ்ஸாமில் இருக்குது. நிறைய பேர் அந்த ஆன்மீகத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆரம்ப காலங்களில் இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இந்த பெண்கள் வந்து இந்த தீட்டுலாம் சொல்கிறதா, அந்த நேரங்களில் வழிபாடெல்லாம் பண்ணலாமா அப்படின்லாம்பாங்க. இந்த தசமகா வித்தையில் ரொம்ப ஹைலி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது அந்த காமாக்கியாவில் உள்ள அம்பாள். அந்த அம்பாலோட இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் போய் நெட்டில் பார்த்துங்க. அங்கே உள்ள புராணங்கள் என்னென்னா அதில் தெரிஞ்சுங்க. அதனால் அது ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய அதை பற்றி பார்த்தாலே உங்களுக்கு புரிதல் வந்துடும். கொஞ்சம் நேரமின்மையால் ஷார்ட்டாக சொல்லிக்கிறோம். அந்த வழியில் வந்தது தான் தசமகா வித்தை. இந்த வித்தை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம எலிஜிபிள், அதுக்கு தீட்சை கொடுக்கறதுக்கு மினிமம் 7 இயர்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு கணபதி கொடுப்பாங்க, அடுத்தது சுப்பிரமணியர் முருகர் கொடுப்பாங்க, அடுத்தது வாக்கு தேவதா, அடுத்தது ஷேமலா, அப்புறம் வாராகி. இப்படியே ஒரு படிநிலையாக போய் குறிப்பிட்ட நிலைக்கு போய் தான் மகா சோடச்சின்னு ஒரு நிலை கொடுப்பாங்க. அது அந்த தீட்சை வாங்குறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அம்பாலோட முகம் வந்து அதில் தெரியும். ரொம்ப ஹைப்பிக்கு, அவ்வளோ சீக்கிரம் அந்த அங்கே உபாசனை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அந்த ரொம்ப முக்கியமான அந்த பயிற்சி பிஹெச்டி லெவல்னு வச்சிங்களேன், அந்த தீட்சைக்கு நிகராக இதை சொல்கிறார் வள்ளிமலை சுவாமிகள். அவ்வளோ சக்தி இருக்குது இந்த தேவேந்திர சங்கம வகுப்பு. அந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணோன்னே இந்த தேவேந்திர சங்கம வகுப்பை படிச்சிட்டோம்னா எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான். இப்போ நாங்கள் பாலானந்த சுவாமிகள் கூட அதை ஒருத்தவங்களுக்கு சொன்னாங்க, 2 பேருக்கு சொன்னாங்க. யூஎஸ்லேருந்து ஒருத்தர் ரொம்ப பிரச்சனையில் இருக்கும், என்னோடய ஜாப் போயிடும் அப்படிங்கும்போது கம்பல்சரி 2 வேலையும் வேல்மாறலும் தேவேந்திர சங்கம வகுப்பும் பாராயணம் பண்ணுங்கள். கொஞ்சம் இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கிறதுனால அவருக்கு ஜாப்பை விட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. ஜாப் இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை அவருக்கு. அப்போ இதை பாராயணம் பண்ண சொன்னார். அப்போ பண்ணும்போது அதுக்கப்புறம் செக்யூர்டான ஒரு இப்போ பர்மனெண்ட்டான சிட்டிசனே ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன்னா அவ்வளோ சக்தி இருக்குது அந்த தன்மையில் இதை பாராயணம் பண்ணணும். இந்த சோடாச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அம்பாள் வந்து நம்ம முகத்தில் ஆக்ரோஷமாக தெரிவாள். இதை வந்து ரொம்ப கருணையோடு பாடணும் அப்படின்னா அந்த ராஜராஜேஸ்வரி அண்டமுல்லாம் பாவிச்சிட்ருக்கிற இந்த சக்தி வெளிப்பாடு, நமக்குள்ளே அந்த சக்தி வெளிப்பாடின் தலைமையகமாக இருக்கக்கூடிய அந்த தாயை நமக்குள்ளே ஆகர்ஷணமாகிறது தான் அந்த மகா சோடச்சி. அந்த தன்மைக்கு நிகர் இது அப்படின்னு சொல்கிறார் சாமிகள் சொன்னாங்க, வள்ளிமலை சுவாமிகள். இன்னும் அதை பற்றி நிறைய பேசலாம், கொஞ்சம் வரும் நாட்களில் பேசுவோம். அதை கொஞ்சம் மேலோட்டமாக தெரிஞ்சுங்க, புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பாராயணம் பண்ணுங்கம்மா. சரிங்க ஐயா. வேல் முருகனுக்கு அரஹரோகரா. அருணகிரிநாதர் திருவடிகளே சரணம். வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாயருள் கோளறு பாடல். தேயவன் குந்தி வனவாசமாதுதன் சேர்ந்த செந்தி, சேயவன் குந்தி கனிசாசுராண்டக சேர்ந்த வெந்நீர், சேயவன் குந்தி பனிப்பானு வெள்ளிப்பொன் செங்கதிரோன், சேயவன் குந்தி தடுமாறவே தரும் சேதமின்றே, வேலும் மயிலும் துணை. தேவேந்திர சங்க வகுப்பு 32ஆம் பக்கம், வேல்மாறல் புத்தகம். திருப்புகழ் புக்கில் சொல்லுங்கம்மா. 45 நினைக்கிறேன்.
46ல வரும். 45 சேவன் வரும். 46. தரணியில் அரணிய முரணிரணியன் உடல் தனை நகனுதி கொடு சாடோங்கு நெடுங்கிரியோடேந்து பயங்கரி தமருக பரிபுர ஒலி கொடு நடம் நவில் சரணிய சதுர்மறை தாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை சரிவளை விரிசடை எரிபுரை வடிவினல் சததள முகுளித தாமாங்குசமென்றிரு தாளாந்திர அம்பிகை தருபதி சுரரொடு சருவிய அசுரர்கள் தடமணி முடி பொடி தானாம்படி செங்கையில் வாழ்வாங்கிய சங்கரி இரணகிரண மடமயில் மிருக மத புலகித இளமுளை இள நீர் தாங்கி நுடங்கிய நூல் போன்ற மருங்கினள் இறுகிய சிறு பிறையை இருடை யமபடர் எனதுயிர் கொளவரின் யானேங்குதல் கண்டெதிர்த்தானேன்று கொழுங்குயில் இடுபலி கொடு திரி இரவலர் கிடர்கெட விடுமென கரதலையே காம்பரை இந்திரை மூகாங்க சுமங்கலை எழுதிய படமென இருளரு சுடரடி இணை தொழு மௌனிகள் ஏகாந்த சுகந்தரு பாசாங்குச சுந்தரி கரணமும் மரணமும் மலமுடும் உடல் படு கடுவினை கெட நினை காலாந்தரி சுந்தரி நீலாஞ்சனி நஞ்சுமிழ் கனலெறி கணபன குணமணி அணிபணி கனவளை மரகத காசாம்பர கஞ்சுளி தூசாம்படி கொண்டவள் கனைகழல் நினையலர் உயிரவி பைரவி கௌரி கமல குழை காதார்ந்த செழுங்கள் நீ தோய்ந்த பெருந்திரு கரைபொழி திருமுக கருணையில் உலகெழு கடல் நிலை பெற வளர்காவேந்திய பைங்கிளி மாசாம்பவி தந்தவன் அரணெடு வடவரை அடியொடு பொடிபட அலைகடல் கெட அயில்வேல் வாங்கிய செந்தமிழ் நூலோன் குமரன் குகன் அருமுகன் ஒருபதொடிரு புயன் அபிநவன் அழகிய குரமகள் தார்வேந்த புயன் பகையா மாந்தர்கள் அந்த கண் அடல்மிகு கடதட விகடித்த மதகளி அனவரதமுமக அகலா மாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி செந்திலில் அதிபதி என வரு பொரு திரள் முருகனை அருள்பட மொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே அதிபதி என வரு பொரு திரள் முருகனை அருள்பட மொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே ஊலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழிந்தனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவற்பதாகையும் தோகையும் வாகையுமே காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே. முருகாசரணம். ஓம் சரவண பவாய. நன்றிம்மா முருகாசரணம். வேறு யாராவது பாராயணம் பண்ணுறீங்களாம்மா? திருப்புகள் யாராவது பாடுங்கம்மா. புதியவர்கள் யாராவது பாடுங்க. சரி, யாராவது பாடுங்க. வணக்கம் ஐயா, நான் பாடவா? பாடுங்கம்மா, பாடுங்க. ஓம் முருகா சரணம். உண்பத்தரு தேனுமணி கசிவாகி உங்கடலில் தேனமுத துணர்வோரி இன்பரச தேன்பருகி பலகாலம்
எந்த நோயிற்காதரவு தருவாயே, தம்பிதனக்காகவன தனையோனே, தந்தை வளர்த்தாளருள்கை கண்ணியோனே, அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, ஐந்து கரத்தானை முக பெருமாளே. ஓ முருகா சரணம். நன்றி ஐயா. நன்றி நன்றி அம்மா. வேறு யாராவது பாடுறீங்களாம்மா திருப்புகழ்? சரி, ஓகே, நன்றி. அனைவருக்கும் நன்றி. நம்ம சொல்லிடலாம். லாஸ்ட் அந்த அம்மா கூட கேட்டிருந்தாங்க, இந்த தேர்ட் ஐனா என்ன, நெற்றிக்கண்ணா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம கொஞ்சம் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சுதானந்த சுவாமிகள் துணை. புங்கித்தாய் அருள் வேலுமயிலும் துணை. முருகா சரணம். நமக்கு இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள், நமக்கு கண்களுக்கு புலன்படாத சில சூட்சம சக்திகளை இந்த படைப்பாற்றல், இந்த இறைசக்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்துருக்கு. அப்படி கொடுக்கப்பட்டது தான் நமக்கு இந்த தேர்ட் ஐ அப்படிங்கிற இந்த தன்மை, இந்த மூன்றாவது கண். இதை பற்றி என்ன சொல்கிறாங்க சித்தர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த முக்காலத்தை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். சில தெய்வ சக்திகளை இந்த தேர்ட் ஐ மூலியமாக நம்ம பெற்றுக்கலாம். அப்படி அந்த தன்மையில் தான் இருந்தாங்க. ஒரு காலப்போக்கில் இது தவறுதலான சில செயல்பாடுகளுக்கு போனதுனால, இது தெய்வத்தினோட சில சாபத்தின் அடிப்படையில் நமக்கு அந்த தேர்ட் ஐன்னு சொல்கிறது, நம்ம பொட்டுலாம் வைக்கிறோம்ல, இந்த இடம்தான். இந்த பொட்டு வைக்கிற இடத்துல தான் இந்த இடம் இயல்பாகவே இருந்துச்சு. அதோட சக்தியின் மூலியமாக நமக்கு நடக்க போகிறது, நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. தெய்வத்தையும் உணர முடிஞ்சிச்சு. ஆதி மனிதர்கள் அது அப்படி படைக்கப்பட்டாங்க. அது ஒரு தெய்வத்தோட ஒத்திசைவுக்கு மாறுதல் படும்போது அது ஒரு சாபத்தின்படி அது ஒரு திரை, ஒரு ஜவ்வு போல் அது மூடிடுச்சு. இது மூடினதுனால தான் நமக்கு வந்து என்ன நடக்க போகுது என்னன்னெல்லாம் நமக்கு தெரியலை. அதனால தான் நமக்கு நிறைய துயரங்களை மேற்கொள்கிறோம். இதை வந்து சில வழிமுறைகள் மூலம் மகான்கள் வந்து மறுபடியும் ஆக்டிவேஷன் பண்ணாங்க. அது எப்படிலாம் பண்ணினாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து அந்த லாமாக்கள், அந்த பௌத்திஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதில் வந்து ஒரு விதமான ஒரு கல், அவங்க இந்த இமயமலை சாரலில் இருக்கக்கூடிய அந்த நீலாஞ்சல் கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கல்களை வச்சு நெற்றியில் வச்சு ஒரு மெடிடேஷன்லாம் பண்ணுவாங்க. அது அந்த சூடாகி அந்த தேர்ட் ஐ வந்து இலகிடுமா. அப்போ அவங்களுக்கு ஞானம் கிடச்சிரும். இந்த முக்காலத்தெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நியூஸில் ஒரு பேர் வந்து ஒன்று அடிக்கடி இப்போ வந்துட்டுருக்கும், வாகா சாஹிப் அப்படின்னு சொல்லிடுறாம்மா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வார் நடக்க போகிறது, சுனாமி வந்தது, இதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பேர் வந்து ஹங்கேரியில் உள்ளவங்க பாபா வாஹின்னு சொல்லுவாங்க அவங்க பேர். ஹங்கேரி அந்த கண்ட்ரி. ஆமாம், அது ரொம்ப அடிக்கடி நியூஸில் இப்போ வந்துச்சு. என்ன காரணம், அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அது வந்து ஒரு லெத்தின் வேர்டுன்னு நினைக்கிறேன். அவங்களோட பேர் ப்ரொனவுன்சியேஷன் சரியா இல்லை. நீங்கள் சர்ச் பண்ணீங்க. அவங்க வந்து அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அவங்களுக்கு எப்படி வந்து நடக்க போகிறதெல்லாம் சொன்னாங்க. அவங்க சொன்னது எல்லாமே நடந்துச்சு. என்னன்னா, அவங்களுக்கு அந்த தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிடுச்சு. மியூட் பண்ணிங்க. அது எல்லாருக்கும் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சித்தர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி முக்காலத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதற்கான சக்திகள் இருக்குது. இது சில விஷயங்களை கையாண்டாங்க. நம்ம படிக்கக்கூடிய இந்த திருப்புகளுக்குமே நமக்கு கொடுக்கும். இப்போ இதெல்லாம் முன்னிட்டு தான் வாழ்க்கை முறையில் இந்த நெத்தி சொட்டி, நெத்தியில் நீங்கள் பெண்கள்லாம் ஒரு அபகரணம் அணிஞ்சிப்பீங்களா, அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஜவ்வு வந்து இது ஆக்டிவேஷன் பண்ணுறது. காலையில் எழுந்தோன்னா அந்த குங்குமம், இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கர் போட்டு ஓட்டுறோம். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பொட்டையே ஒரு 10 நிமிஷம் வைப்பாங்க. அப்படியே கையால் அப்படி பெரிய பொட்டாக இருக்கும். அதெல்லாம் காரணம் என்னென்னா, பக்தியோட யோகத்தோட இந்த ஞானத்தை கொடுக்குறது தான். அதனால தான் இந்த பாட்டிமார்கள்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்கெல்லாம் முக்காலத்தை கணித்து வாழ்ந்தாங்க. இந்த தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் இதில் நான் பல்வேறு விதங்களில் செய்கிறாங்க. சில பேர் வந்து இப்போ நம்ம அந்த வைணவர்கள்லாம் பார்த்தா இந்த சுழுமுனியில் ஒரு கோடு போடுவாங்க. இது ஒவ்வொரு நம்ம சைவம் சித்தாந்தம் பட்டை போடுறது, இது ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு. இப்போ
கிருஷ்ண டெய்லிஸில் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மெழுகுபத்தியை பார்த்துக்கிட்டே மெடிடேஷன் பண்ணுவாங்க. இஸ்லாத்தில் வந்து அவங்க நமஸ்காரம் பண்ணி அவங்க அந்த ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்க சில பேரோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டில் வந்து பிளாக்காக இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்களும் அவங்க குருமார்கள் சொன்ன மாதிரியே இதை ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம சித்தர்கள் ரசவாதத்தை பயன்படுத்தி சில மூலிகைகளை பயன்படுத்தி இப்படி பண்ணி அவங்களுக்கான ஞானத்தை அவங்க அடைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த திருப்புகழ் மூலியமாகவே வள்ளிமலை சுவாமிகள் முக்காலத்தையுமே அறிஞ்சிருக்காங்க. அப்போ வந்து எந்த இடத்துக்கு எதை போய் பார்த்தாலுமே இந்த திருப்புகழ் மஜ்ஜாகுது. இப்போ சாமிகளோட வரலாறில் பார்த்தோம் அப்படின்னா, சாமிகள் வந்து சாமிகளோட ஒரு டிவைட்டி ரொம்ப ஒரு சாமிகள்லாம் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, சாமிகள் தான் இல்லை, அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் சாமிகளோட உத்தரவில் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. அவங்களோட பையனுக்கு திருமணம், தம்பதியோட வள்ளிமலையில் வந்து சாமிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பழனி முருகரை போய் பார்க்கணும் அப்படின்னு வேண்டுதல். தம்பதியரோட குடும்பத்தோடு போயிட்டாங்க. அது ஒரு 1940 அந்த மாதிரி காலகட்டம். ட்ராவலுக்கு எவ்வளோ உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அப்படிலாம் புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்திருக்காது. இறங்கி போய் பார்க்கணும். இப்படி ஒரு 2 நாள் ஆச்சு. அங்கே பழனியில் போய் தரிசனத்துக்கு முன்னாடி அந்த தெப்பக்குளத்தில் போய் தம்பதி போய் இந்த காலை நினச்சிட்டு தண்ணியை தலையில் வைக்கணும், அப்படியே தவறி குளத்தில் விழுந்துட்டாங்க. விழுந்த உடனேயே இந்த சம்பவம் நடக்க போகுதுங்கிறத வள்ளிமலை சுவாமிகள் அறிஞ்சிருக்காங்க. இதுக்குன்னா அந்த முக்காலத்தை அறியறது நடக்க போகிற. வள்ளிமலையில் இருந்த சுவாமிகள் பழனிக்கு வந்து அந்த குளத்தில் விழுந்தவங்கள கரையேற்றிருக்காங்க. ஏற்றிட்டு சுவாமிகள் அந்த இடத்துலேருந்து மறைஞ்சிட்டாங்க. இந்த நிகழ்வை முடிச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் அந்த அடியாருக்கு சாமி தான் வந்து காப்பாற்றுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. பேச்சு மூச்சு இல்லை, அப்படியே எல்லாம் டோட்டல் சைலண்ட். ஏன்னா 2 உயிர் போயிருக்கும், காப்பாற்றப்பட்டுடுச்சு. அந்த குடும்பத்தில் உள்ளவங்களாம் அப்படியே சாமிகள் வந்து அவங்க சென்னை சேர்ந்தவங்க பூஜை முடிச்சுட்டு நேராக சென்னை வந்துட்டாங்க. சென்னை வந்தோடனே சாமி வந்து வள்ளிமலையிலேருந்து இது ஒரு 4 நாள் ப்ராசஸில் சென்னைக்கு போயிருக்காங்க. இதை சபையில் போய் சொன்னோன்னே அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வியப்பு. ஏன்னா நீங்கள் சொன்ன டைமில் சாமி இங்கே திருப்புகழ் பாடிட்டு இருந்தாங்க, எப்படி வந்திருக்க வாய்ப்பே இல்லையே. அப்போ இந்த திருப்புகழ் வந்து எந்த அளவுக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்கு மகானுக்கு. வள்ளிமலை சச்சிதானந்தர் முக்காலத்தையும் உணர்ந்திருக்கார். அப்போ நமக்கு பல சித்து விஷயங்கள்லாம் பண்ணி அஷ்டமா சக்தியை அடைஞ்ச சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் வள்ளிமலை சுவாமிகள் திருப்புகழ் மூலியமாகவே முக்காலத்தை உணர்ந்து இந்த 3rd ஐயை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சக்தி இருக்குதுக்கு. அவ்வளோ ஒரு நிறைய சொல்லலாம் சாமிகளோட வாழ்க்கையில். இந்த நிகழ்வு நடந்தோன்னே அப்புறம் சாமிகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினோன்னே எதை பற்றி பேச வேணான்னு சொல்லிட்டேன். இந்த அமைதியாக அது அப்பன் முருகனோட செயல் விட்டுருங்க. அப்படி இந்த முக்காலத்தையும் அறிஞ்சிக்கக்கூடிய தன்மை, பல செயல்களை தெரிஞ்சுக்க அவங்கெல்லாம் தனக்குள்ளே உருவாக்குனதை சாமிகள் திருப்புகழ் மூலியமாகவே இதை தெரிஞ்சிருக்கார். இதுதான் 3rd ஐயோட சக்தி. இதுதான் இன்றைக்கி அம்மாவுக்கு கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் சொல்ல முடியல. இதில் என்னை பற்றி நிறையா சொல்லலாம். இந்த 3rd ஐயை பற்றி நிறைய இருக்குது. இதில் சுவாமிகள் வந்து இந்த 3rd ஐ ப்ராசஸ்லேருந்தும் சரி, அப்புறம் வந்து ரமணர் மகானுடைய வள்ளிமலையில் ரமணர் வந்து முத்தி அடைகிறாரு. சாமிகள் வள்ளிமலையில் ஒரு வீட்டில் கடைசி காலகட்டங்கள் மலையிலேருந்து இறங்கிட்டாங்க. சாமி மலைக்கு போகலை. ஒரு திண்ணையில் உட்காந்துருக்கும் போது ரமணரோட ஜோதி வந்து திருவண்ணாமலையில் ஐக்கியமாகுது. அவரோட உடல்லேருந்து ஆன்மா பிரியுது. சாமிகள் வள்ளிமலையில் உட்காந்துருந்தவர் வானத்தை அப்படி பார்த்து ரமணர் முத்தி அடைஞ்சிட்டார்னு இங்கே சொல்கிறார். இப்படி அங்கே அவங்க ஆன்மா பிரிஞ்சது. வள்ளிமலைக்கும் திருவண்ணாமலைக்கும் ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே டிஸ்டன்ஸு. அப்போ முக்காலத்தையும் உணரக்கூடிய ஆற்றலை இது கொடுக்குது. அப்போ அந்த தன்மையில் அதுக்கப்புறம் எல்லாரையும் அடியார்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு திருப்பி போய் ரமண மகரிஷிக்கு இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு மோட்ச தீபம்லாம் ஏற்றி எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு சேஷாஸ்திரிகிட்ட அவருடைய சாமிகளெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வள்ளிமலைக்கு வராங்க. இப்போ சாமிகள் வந்து திருப்புகழை தவிர வேறு எதுமாவது ஒரு ப்ராசஸை பண்ணினாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல. காலையில் எழுந்திரிச்சு கோபூஜையிலே திருப்புகழுக்குள்ள கோபூஜை முடித்ததுக்கப்புறம் திருப்புகழ், அதுக்கப்புறம் மதியம், அதுக்கப்புறம் திருப்புகழ், இரவும் திருப்புகழ். இரவு சாமிகள் சொல்லி கொடுத்த இதெல்லாம் வந்து எழுத படிக்கவே தெரியாதவங்க தான் வந்து கற்றுருக்காங்க. திருப்புகழ்
தம் நாவில் திருப்புகழ் தம் நெஞ்சில் திருப்புகழே செல்லும் இடமெல்லாம் திருப்புகழே துணை என்றிருந்த சுவாமி சச்சுதானம் துணை என்று நாம் இருப்போம். இந்த நாமத்தின்படி தான் வாழ்ந்து இவ்வளோ சக்திகளை ஒரு திருப்புகழ் ஒரு குருவுக்கு கொடுத்துருக்கு. அதுதான் நம்ம அந்த குருவோட வழியில் நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கிராட்டிடியூடோடு நம்ம இருக்கணும். எவ்வளோ விஷயங்களை நம்மக்குள்ள அது ஒரு பரிமாணத்தை உருவாக்குது. இன்றைக்கி எத்தனை பேருக்கு இப்படி மாற்றம் வந்தது காரணமே இதை நம்ம தொட்டு அந்த குருவோட வழியில் வந்து இப்போ சில பேருக்கு தெரியும். இப்போ பாலானந்த சாமிகளோட அந்த திருப்புகழ் அவர் எப்படி உயிருக்கு நேசிக்கிறாரு, அந்த திருப்புகழ் அவர் வந்து எப்படி அவர் அனுபவிக்கிறாரு அப்படிங்கிறத அதை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த தன்மை வந்து எப்படி ஒரு மனிதனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மனித நிலையில் பிறக்கிறோம், அப்புறம் எப்படி அந்த மனிதத்தன்மையை மாறி இறைநிலைக்கு மாறுறோம். அப்படி வாழ்ந்து மாறி நமக்குள்ளே கண் முள்ளே இருந்து இன்றைக்கி அந்த வேல்மாறல்ங்கிற மகாமந்திரத்தை நமக்கு அருளி அது எத்தனை லட்சக்கணக்கான பேரோட வாழ்க்கையை மாற்றியிருக்கு. இந்த பொங்கித்தாயோட ஞானம் எப்படி கிடைச்சிச்சு? திருப்புகழ் மூலியமாக தான். அந்த ஒரு தன்மையில் நம்ம தினமுமே அந்த குருவுக்கு நன்றி உணர்வோடு அதை நம்ம நினைக்கும் போது இது ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுது. அந்த தன்மைக்கு நம்ம என்றைக்குமே அந்த கிராட்டிடியூடை மறந்துடவே கூடாது. குருநாதர் அனுகிரகம் எல்லாமே இது எந்த காலத்துலையுமே உங்களுக்கு சித்தி நிலை கொடுக்காது. சரி, குருவோட பார்வை ஒரு சராசரியை நம்மளோட அடியாரோட பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் வச்சுங்களேன். ஒரு மலர் கண்காட்சி, விதவிதமான மலர்கள் இருக்குது, அழகான மலர்கள் இருக்குது, நீங்கள் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இப்போ அந்த மலர்களை பார்க்குறீங்க, நிறைய மலர்கள் வந்து பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன தோணும் சொல்லுங்கள், என்ன தோணுதோ சொல்லுங்கள். ஒரு அழகான மலர்கள், நிறைய பூ இருக்குது. இப்போ இந்த ஊட்டியிலலாம் அந்த ஃப்ளவர் ஷோலாம் போடுவாங்க, அந்த மாதிரின்னு நினச்சிங்க. உங்களுக்கு என்ன தோணும்? ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன தோணும்? இப்போ நான் சொல்லணுமா பேரை சொல்லி? பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும். வேற என்ன தோணும்? அது பறிச்சு முருகனுக்கு வைக்க தோணும். சரி, ரொம்ப நன்றி. வேற என்ன தோணும்? வேற யாருக்கு? இறைவன் படைப்பில் இத்தனை வண்ணங்களா அப்படின்னு எனக்கு தோணும். சரி, ரொம்ப நன்றி. வேற வீட்டுக்கு பறிச்சுட்டு வரணும்னு தோணும், நம்ம வீட்டில் இது இருந்தால் தோணும், அதெல்லாம் தோணாதா? யாருக்குமே எதுவுமே தோணாதா? எல்லாம் ஞானி ஆயிட்டோமா நம்ம எல்லாரும்? விஜயகுமாருக்கு என்ன தோணும்? இப்போ பேரை சொல்லி தான் கேட்கணும். இப்போ ஐயா, பூ பறிச்சு கொண்டு வந்து என் தங்கச்சி கொடுக்கணும்னு தோணும் எனக்கு. சரி தம்பி, ரொம்ப நன்றி. ரசிக்க தோணும் ஐயா. ஐயா, பூவை பார்த்தா ரசிக்க தோணும். சரி, தாமரம்மா என்னமோ சொல்கிறாங்க. சிவகாமி அம்மாவுக்கு ரசிக்க தோணும். ரொம்ப நன்றிம்மா. தாமரை அம்மாவுக்கு என்ன தோணும்? நம்ம வீட்டுல வைக்கணும் அப்படின்னு தோணும். ஏன் இது கேட்கப்படுதுன்னா, நீங்கள் சொல்கிற பதிலுக்கும் மகான்களோட பார்வையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பதிலுக்கும் ஒரு கம்பேரிசன். உங்களுக்கு என்ன தோணுது, மகான்களுக்கு என்ன தோணும்? உங்கள் வீட்டில் வைக்க தோணும். சரிம்மா, நன்றி. வேறு யாருக்கு? காமாட்சி அம்மா, சரோஜம்மா. ஐயா, இதை பார்த்தோன்னே சிலருக்கு தலையில நம்ம தலையில பறிச்சு வச்ச என்ன வளர்ந்து இருக்கும் அப்படின்னு தாங்க நினைப்பேன். சரிம்மா, ரொம்ப நன்றி. சரி, அந்த கலர் பார்த்தா ஒரு சந்தோஷம் வரும் சார். ரொம்ப நன்றிம்மா. சரோஜம்மா, நீங்கள் சொல்லுங்கள். திலகவதி சகோதரி சொல்லுங்கள். தம்பி வணக்கம். இந்த பூவை பறிச்சு எனக்கு வந்து சாமிக்கு, எங்க வீட்டுல இருக்க சாமிக்கு நான் வைக்கணும் தான் எனக்கு தோணும். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. இந்திராம்மா. நானும் அப்படிதாங்க ஐயா, பூ இருந்தா சாமிக்கு தாங்க ஐயா வைப்பேன். சரிம்மா, ரொம்ப நன்றி. உஷா மேடம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பூ பார்த்தா, நிறைய பூ பார்த்தா. சரிம்மா. ராஜி சொல்லுமா. ஐயா, ஆண்டவனோட படைப்பு அவ்வளவு அழகா இருக்கேன்னு நினைப்பேன், அவ்வளவுதான். சரி, படைப்பு ரொம்ப நன்றி. போனாம்மா. எல்லாரும் சொல்லிட்டாங்க. சரி, திருப்பி சொல்லுங்க, சொன்னதே சொல்லுங்க, தப்பில்ல, சொல்லுங்க. சார், ஒரு நாள் தான் அது இருக்கும் சார். சரிம்மா. அந்த இதுல நம்மளோட வாழ்க்கை தத்துவமும் அடங்கியிருக்கும்னு ஒரு சரிம்மா, நன்றி. தோணும் சார். சரிம்மா, நன்றி. போனம்மா, நீங்கள் சொல்லுங்கள். அதான் அந்த மாலையை கட்டி சாமிக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இல்லை, நீங்கள் எல்லா பூவையும் சாமிக்கு போட முடியாது.
இப்போ நீங்கள் ரோஜா பூ எடுக்கிறீங்க, அழகான ரோஜா பூ. அங்கே இருக்கிறது நீங்கள் ஃப்ளவர் ஷோ போனீங்கன்னா மேக்ஸிமம் ரோஜா பூ தான் இருக்கும். ஆமாங்க. ம் ரோஜா பூவை நீங்கள் சாமிக்கு கட்டி போட மாட்டீங்களே மேக்ஸிமம். போட மாட்டாங்க. ம் அடுத்தவங்களுக்கு கொடுத்து வச்சு அழகு பார்க்க தோணும். சரி, ரொம்ப முக்கால்வாசி எனக்கு நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. தேவி தங்கை சகோதரி, நீங்கள் சொல்லுங்கள், என்ன தோணும்? கொஞ்சம் குயிக்காக சொல்லுங்கள், டைம் அப் ஆக போகுது. சாமிக்கு போட தோணும் ஐயா. சரிம்மா, பாதிப்பு இந்த ரோஜா பூ மல்லிப்பூவெல்லாம் பார்த்து தலையில வைக்க தோணும். இங்கே இருக்கிற ரோஜா பூ தான். அப்ப தலையில வைக்கத்தான் தோணும். சரி சரி, உண்மையை சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிம்மா, நன்றிம்மா. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. ம் அதாவது தலையில நம்ம வைக்க முடியாது நீங்க சொன்ன மாதிரி ரோஜா பூ. ம் ஆனா நான் வந்து ரோஜா பூ பறிக்கணும்ல எனக்கு தலையில் வைக்க தோணாதுங்க ஐயா. மாட்டாங்களா? ரோஜா பூ நிறைய பேர் தலையில் வைப்பாங்களே. வைப்பாங்கய்யா, ஆனா தலையில வைக்கணும்னு தோணாதுங்கய்யா எனக்கு. சரி இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நம்ம விட்டுருவோம், பறிக்க வேணாம், செடியில அப்படியே பூத்து அதுவாவே உழுகட்டும்னு நான் நினைப்பேங்கய்யா. சரிம்மா, ஓகேம்மா, நன்றிம்மா. எல்லாரும் மற்றவங்களும் சொல்லிட்டோம். கோமதிம்மா, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு பறிக்க மனசு வராது, அங்கேயே உட்காந்துருவேன். சரி, ஓகே. வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா பூ வாங்கி தரலன்னு சொல்லி சண்டை கட்டாங்களே ஐயா. சரி, ஓகே. உங்கள் பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம். நம்ம மகானோட பார்வையை பார்த்தோம், பேசிடலாம். சொல்லுங்கம்மா, இறுதியாக ஒருத்தவங்க. நான் கீதா ரமணி சொல்லுங்க. நார்மலா நம்ம வெளியில போனாமாவே குட்டி குட்டியா பிங்க், வயலட், ஒயிட் நிறைய கலர் இருக்கும் சார். குட்டி குட்டியா இருக்கும். சரிம்மா, நன்றிம்மா. அதெல்லாம் பார்த்தா ரசிக்கத்தான் தோணுங்க. ரொம்ப அது எதுவுமே பண்ண முடியாது, அப்படி தரையா ஒட்டி இருக்குங்க. நீங்க நார்மலா பார்க்கலாம். அதெல்லாம் கடவுளோட படைப்பு தானே. சரி, ஓகேம்மா. இது ஆக்சுவலி நீங்கள் சொன்ன அனைவருக்குமே நன்றி. இது வந்து மகானோட பார்வையில் எப்படி இருக்கும், இப்போ ஒரு வள்ளிமலை சுவாமிகள் இதை பார்த்தாங்கன்னா எப்படி பார்ப்பாங்க, ஏன்னா இது ஏன் உங்களுக்கு இந்த கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு இவ்வளோ சூழ்நிலையிலும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மகான்கள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம பார்க்குறோம் எல்லாமே நம்ம எப்படி பார்த்தோம். சில பேர் நம்ம வீட்டில் வச்சுக்கணும், சில பேர் தலையில் வச்சுக்கணும், இதை பறித்து என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும், இந்த எண்ணோட்டங்களே இருக்கும். ஆனால் மகான்கள் அப்படி பார்க்குறதே கிடையாது. ஏன் அவங்களுக்கு இந்த தேர்ட் ஐ அஷ்டமா சித்திகள் சக்தி ஆகுது அப்படின்னா, இது எல்லாத்தையுமே பொதுநலமாக பார்ப்பாங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த பூவை பார்த்தோன்னே, இறைவா உனக்கு முதல்ல நன்றி, இப்படி ஒரு அற்புதமான காட்சியை என் கண்ணில் காட்டினதுக்கு உங்களுக்கு நன்றி, இந்த உங்களுக்கு எவ்வளோ கருணை, இதை பார்த்து இத்தனை மக்கள்கள் சந்தோஷப்படுறாங்க, இந்த தன்மையில் படைச்ச உங்களுக்கு நன்றி, இதை பார்க்கும்போது எத்தனை பேர் எவ்வளோ கவலையில் வந்தாங்க, இதை பார்த்தோன்னா அந்த கவலைகள்லாம் மறக்க வச்ச உங்களுக்கு நன்றி. இதே போல் மேலும் பல அற்புதமான படைப்புகளை நீங்கள் கொடுக்கணும், உங்களுக்கு நன்றி இறைவா. இந்த மலர்களை பார்த்தேன், இதே போல் இப்போ இருக்கிற மக்கள் போல் இன்னும் பல மக்கள்கள் பார்த்து அவங்களுடைய மனம் இன்ப வெள்ளத்தில் பெருகணும், இந்த தன்மையை கொடுங்க இறைவா, உங்களுக்கு நன்றி. இதில் எதுவுமே இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்கும். இதை படைச்ச, இதை இந்த தன்மையை கொடுத்த, எனக்கு இதை காமிச்ச இந்த ஆற்றலை நான் பார்த்து, அதை பார்த்து மக்கள்லாம் சந்தோஷப்படுற காட்சியை கொடுத்த இந்த படைப்பாற்றலுக்கு நன்றி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் மனிதர்களுக்கு தான், நமக்கு தான் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய விஷயங்கள் எனக்கு, நான், என்னுடையது, நான் அதை அனுபவிக்கணும், நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தன் சார்ந்து சிந்திக்கிறோம். மகான்கள் தான் பொதுநலம் சார்ந்து சிந்திக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த சித்தி நிலை கொடுக்கப்படுது இறைவனால். இப்போ ஏன் இந்த தேர்ட் ஐ நமக்கு முக்காலத்தை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல, சில பேருக்கு தெரிஞ்சிக்க முடியுது. நம்ம சொல்லியிருந்தோம்ல, வா பே, அந்த அம்மாவுக்கு ஏன் அது அருளப்பட்டுச்சு, அவங்க இல்லை, இப்போ அவங்களுக்கு ஏன் தெரியப்பட்டுச்சுன்னா, அவங்களுக்கு 2 கையும் பிளைண்டு. ஏன்னா அவங்க சில எக்ஸ்டர்னல் சக்திகளை இந்த இறைத்தன்மை கொடுத்துருது. பொதுநலமாக பார்க்கக்கூடிய தன்மைகள் இந்த மகான்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த வேல்மாறல், இந்த திருப்புகழ், இந்த மாதிரியான விஷயங்களை நான் கிடைச்சது மட்டும் இல்லாமல், நான் பெற்றது மட்டும் இல்லாமல், இந்த உலகம் முழுக்க போகணும். எத்தனை மனித உயிர்கள் இன்றைக்கி தவிக்குது, இந்த ஒரு உண்மை வழி தெரியாமல் தவிக்குது.
இது புரியாமல் ஏன் தவிக்குது? இது தெரிஞ்சிருந்ததுனால தானே நான் இப்போ வந்து ஒரு விதமான மனநிறைவோட ஒரு ஆனந்தத்தோட இருக்கேன். இந்த உண்மை புரிஞ்சிடுச்சே. அப்போ இந்த உண்மை புரியறதுக்கு நான் என்ன பண்ணுறது? இந்த உடலை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? இந்த ஆன்மாவை வச்சு நான் என்ன பண்ணுறது? இந்த அறிவை வச்சு நான் என்ன பண்ணுறது? இந்த ஞானத்தை வச்சு என்ன பண்ணுறது? இந்த பொங்கியம்மா கொடுத்த ஞானத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? யாராவது ஒருத்தவங்களுக்கு இதை கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக பொதுநலமாக யோசிக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இறைவனால் அருளப்படுது. எந்த சக்திகள் மூலியமாக தான் அவங்க இவ்வளோ விஷயத்தையும் எடுத்துக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க நம்ம பார்க்குறது எல்லாமே நம் சார்ந்தது இல்லை. இங்கே எல்லாமே வந்து இதை ஹோல் யூனிவர்ஸுமே இது ஒரு சட்டத்திட்டத்தின்படி இயங்குது. என்னைக்கு நம்ம பார்வைகள் அன்னைக்கு அந்த தன்மையில் போகுதோ நம்மளும் மகான்கள் ஞானிகள் ஆகலாம். இப்போ என்னுடைய வாழ்க்கையை எடுத்துங்க. இப்போ நான் திருப்புகழ் படித்தேன், வேல்மாறல் படித்தேன். ஃபஸ்ட்டு வேல்மாறல் தான் படித்தேன். நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையில் மாறினது வந்துச்சு. ஒரு சில மனநிறைவு இருந்தது. பெரிய துயரத்துலேருந்து மீட்டு வந்தேன். இப்போ நான் மட்டுமே சுயநலமாக அதை போயிருக்கலாமே. இப்போ இந்த கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு. இதை நான் வந்து ஒரு வணிக நோக்கத்தில் இது ஒரு வெறும் ஒரு பணம் அப்படிங்கிற மட்டும் சார்ந்து ஒரு மாதம் வந்து நீங்கள் ஒரு 500 எனக்கு கொடுத்துருங்க, கம்பல்சரி கொடுத்துடணும் அப்படின்னு நான் ஒரு நோக்கம் எனக்கு இருந்துச்சுன்னா இத்தனை நாட்கள் இந்த கிளாஸ் நடந்திருக்காது. என்னோடய நோக்கம் என்னவாக இருந்துச்சு? நீங்கள் இதுலேயும் நிறைய பேர் வந்து இந்த 300 ரூபாலாம் வசூல் பண்ண, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. யார் டிசைட் பண்ணாங்க, யார் கொடுக்குறாங்க, யார் கொடுத்தாங்க, அப்போல்லாம் நான் நோக்கமே அதை பற்றி கன்சிடர் பண்ணுறது. என்னோடய நோக்கம் என்னென்னா, நம்ம ஏதோ தெரிஞ்சிட்டோம், இந்த உண்மை புரிஞ்சிடுச்சு, எனக்கு ஓரளவுக்கு ஒரு மனநிறைவு, முடிஞ்சது ஒரு 5 பேருக்கு சேர்த்துட மாட்டேனா அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும்தான் இருந்துச்சு. இதில் வந்து எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? இது கொடுக்குற காசும் வந்து அதுலேருந்து நம்ம எடுக்கிறதில்ல. கை காசு போட்டு தான் அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்னுடைய நோக்கம் என்னவா இருக்குது? நான் பெற்ற இன்பம் பெருக வையகம். இப்போ எத்தனை பேரோட வாழ்க்கை இப்போ இந்த திருப்புகழ் வேல்மாறலுக்குள்ளே இந்த பிரம்மமுகூர்த்தத்தில் படித்ததுனால எத்தனை பேருக்கு ஒரு மனநிறைவு இருக்குது? அப்போ என்னுடைய நோக்கம் சரியாக இருந்தது. எத்தனையோ பேர் எனக்கு நெருக்கமானவங்க சொல்லுவாங்க, பணம் வாங்குங்க, பணம் வாங்குங்க, பணம் வாங்குங்க. அதை நான் செய்யவே மாட்டேன். அது எனக்கு நோக்கமே கிடையாது. இது கமர்ஷியலாக கொண்டு போய் அதனால் என்ன ஆகிட போகுது? என்னுடைய பாதைகள் தடமாறிடும். ஏன்னா என்னோடய ஃபோக்கஸ் எல்லாமே எங்கே இருக்கும்? இப்போ இந்த மாதம் சிவகாமி அம்மா கொடுத்துட்டாங்களா, கிளாஸ் வந்துட்டாங்கன்னா சிவகாமி அம்மா பேசுனா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது வேறு யாராவது விஜயகுமார் தம்பி கொடுக்கலையா, அப்போ விஜயகுமார் தம்பி கேள்வி கேட்குறான், அவன் காசே கொடுக்கலையா, அவனுக்கு ஏன் நான் பதில் சொல்லணும்? அப்போ என்னுடைய நோக்கம் தடம் மாறிடும். யார் கொடுத்தாலும் யார் கொடுக்கலனாலும் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே இங்கே ஒன்று தான். அந்த நோக்கம் இருந்தால் தான் இதை நம்மளால் முன்னெடுத்து கொண்டு போக முடியும். பொதுநலமான விஷயங்கள் நம்ம பெற்றதை, நமக்கு கிடைச்சது, இது எதுவுமே நம்ம வந்து எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் நம்ம தூக்கிட்டு போக முடியாதே. சரியாக இருந்தால் எவ்வளோ பிரச்சனை இல்லை. இப்போ அதனால் பிரச்சனை சரியாயிடுச்சா, அது பிரச்சனை இல்லை. எவ்வளோ நிலைமையிலேருந்து இன்றைக்கி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வந்திருக்கும், அடுத்தது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே தான் இருப்போம். ஆனால் நம்மளுடைய நோக்கம் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேரோட வாழ்க்கையில் மாறாததுக்கு காரணமே இது தான். உண்மையை புரிஞ்சுக்கிறதே இல்லை. இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது? நம்மளுடைய தாட் எப்படி இருக்குது? கருணையாக இருக்கா, அன்பாக இருக்கா? நமக்கு துரோகம் பண்ணால் அது பிரச்சனை கிடையாது. நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம உடனே ஒருத்தர் நம்மளை துரோகம் பண்ணிட்டா நம்மளும் போய் துரோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் இதுக்குள்ளே ப்ராப்பராக போனீங்கன்னா உங்களை தொட்டால் அவங்களுக்கு அடிக்கும். அது இறைவன் பார்த்துப்பாங்க, நம்ம போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி கெட்டவங்க எப்படி தெரியுமா அழிஞ்சு போகிறாங்க? நல்லவங்களை தொட்டதுனால தான் அழிஞ்சு போகிறாங்க. ஒரு தெய்வ சிந்தனையோடு இருக்கிறவங்கள ஒருத்தவங்களுக்கு அழிவு வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? தினமும் படிப்பாங்க, கருணையாக இருப்பாங்க, ஒரு 4 இடத்துல போய் அன்னதானம் பண்ணுவாங்க, 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒன்றுமே முடியலையா, வீட்டில் உட்காந்து முருகா எல்லாரையும் நல்லா வைன்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க. அவங்கள போய் ஒருத்தவங்க தொடுறான் அப்படின்னா இந்த இறைசக்தி என்ன பண்ணும்? இந்த நல்லா இருக்கிறவங்களால தான் பல பேர் வாழ்வாங்க. இப்போ அவங்கள போய் தொட்டுட்டாங்க அப்படின்னா உடனே அவங்கள தூக்கிடுது. இப்படி தான் இங்கே வந்து சட்டத்திட்டங்கள் வகுத்தப்பட்டிருக்கு. இந்த உண்மைகள் இங்கே இப்படி தான் புகுத்தப்படுது. அதனால தான் மகான்களோட சாபம்லாம் வாங்கிட்டோம்னா 7 ஜென்மங்களுக்கு மீண்டே வர முடியாது. அது மாதிரிலாம் நிறைய பேர் வள்ளிமலை சுவாமிகள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களும் இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்ன வரைக்கும்
ஒரு குடும்பத்தில் வள்ளிமலை சுவாமிகள் வாயை மூடுறான்னு சொல்லி இன்று வரைக்கும் அந்த குடும்பத்தில் பிறக்கிற அத்தனை பேரும் ஊமைகளாக பிறக்கிறாங்க. இவ்வளோ தன்மைகள் இங்கே புகுத்தப்படுது. நம்மளுடைய நோக்கம் பொதுநல சார்ந்து இருக்கணும். முடியலையா, உங்கள்கிட்ட உதவி கேட்குறாங்களா, அப்பா முருகா என்னால் இப்போ முடியல, அவங்களுக்கு அந்த தன்மையை கொடுத்துரு. அவங்க ஒரு ஏழை ஏதோ ஒரு தாய் வந்து தன் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கேட்குறாங்களா, உங்களால் கொடுக்க முடியலையா, அது வரும் வராது முடியலையா, அப்பா முருகா என்னால் முடியல, அவங்களுக்கு அந்த கேட்குற பணம் போய் சேரட்டும், மனம் இருந்தால் போதும். அட்லீஸ்ட்டு ஒரு ஏதோ ஒரு தன்மை அந்த ஒரு பொதுநல தன்மை நமக்குள்ள அந்த இறைத்தன்மை வந்துடுச்சு அப்படின்னா எவ்வளோ பேர் அன்னதானம் கேட்குறாங்களா, நம்மளால் முடியலையா, அட்லீஸ்ட் காரில் இருக்கோம் கேட்குறாங்க, கொடுக்கணுன்னு ஆவல் இருக்குது, நிறைய பேருக்கு ஆவல் இருக்குது, முடியல, உடனே பா முருகா அந்த ஏழை அந்த ஆன்மாவுக்கு அந்த உணவை போய் சேர்த்துரு. இப்போ ஈராக்கில் எல்லா நாட்கள்லையும் யுத்தம் நடக்குது, இஸ்ரேலில் எல்லா நாட்கள்லையும் ஈரான்னால் யுத்தம் நடக்குது, பல லட்சக்கணக்கான பேர் இறந்து போகிறாங்க. ஒரு 170 குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் இறந்து போச்சு. என்ன பாவம் பண்ணிச்சு, எல்லாம் பெண் குழந்தைகள் இறந்து போனது. இது ஒரு செய்தி கிடையாது, அது ஒரு ஆன்மா. அப்பா முருகா இந்த குழந்தைகள் என்னடா பாவம் பண்ணிச்சு, முருகா அந்த ஆன்மா சாந்தி அடைவி. கம்பல்சரி நீங்கள் எல்லாருமே அதை பிரார்த்தனை பண்ணணும். அந்த கருணை இருக்கணும். அந்த கருணை இருந்தால் நம்மளுடைய வழிபாடுகள் எங்கே இருக்கெல்லாம் கிடையாது. இந்த ஹோல் இன்வெஸ்டும் ஒன்று தான். நீங்கள் நீர் பிரார்த்தனை உங்களுக்கு முன்னாடி இருந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா இந்த அண்டவெளி முழுக்க இருக்கிற நீருக்கும் அந்த மெசேஜ் போகும். ஏதோ ஒரு துயரம் நடந்துடுச்சுன்னா அது துயரமாக பார்க்காதீங்க, அந்த வழியாக நமக்கு உள்ளது இப்படி தான் மகான்கள் பார்த்ததுனால தான் இந்த தெய்வ பாசுரங்கள் அத்தனையும் கருணை 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 வடிவம். இப்போ பாலானந்த சுவாமிகள் ஏன் வெளியில் தெரியல, அந்த வள்ளிமலை திருப்புகழ் சபை ஏன் வெளியில் தெரியலன்னா, அங்கே எதுவுமே பணத்துக்கே வாங்க மாட்டாங்க, பணம் கிடையாது. அந்த மூலத்தில் வந்ததுனால தான் நானும் இங்கே பணம்ங்கிறத இங்கே வந்து பணம் வந்து இங்கே கமர்ஷியல் எந்தெந்த ரூபத்தில் வாங்குகிறாங்க. அங்கே ஏன் அப்படின்னா, நீங்கள் அன்போடு படிக்கணும்னு பக்தியோடு போனீங்கன்னா உங்கள்கிட்ட உட்கார வச்சு அவ்வளோ நேரம் பேசுவாங்க. பேசி உங்களுக்கு அந்த ஞானத்தை போட்டிடுவாங்க. உங்களுக்கு தெரியாது, அது நயன தீட்சையாக உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ணப்பட்டோம். அவரோட கண்லேருந்து அந்த வேவ்ஸ் போகும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பூல வைக்கவே மாட்டீங்க. சில பேருக்கு இது தெரியும். அவரோட பார்வையிலே அந்த ஞானம் போகும். அது எல்லாருக்கும் போகாது, திருப்புகளை தொட்டவங்களுக்கு தான் அந்த ஞானம் போய் உட்காரும். அந்த வைப்லேருந்து 3 நாள் வெளியிலே வர முடியாது. இந்த இடத்துல பணம்னு பிரதானமாக பேசின எங்கேயுமே இது நடக்கலை. லட்சக்கணக்கில் கொடுத்து நாங்கள் கிளாஸஸ் போயிட்டோம். 18 வயசுலேருந்து போயாச்சு. எல்லா இடத்துலையும் கமர்ஷியல் பணம் பார்க்கப்பட்டுச்சு. ஒரே ஒரு இடத்துல தான் ஆன்ம விடுதலை, இந்த ஒரு உண்மையை புகட்டப்படணும் அப்படிங்கிறது பணம் கொடுக்கப்படாமல் இந்த திருப்புகழ் புத்தகம் கையில் கொடுக்கப்பட்டுச்சு 2022. அப்போ தான் இதுதான் உண்மையான ஞான வழின்னு. இப்போ உங்களுக்கெல்லாம் எந்த தேடுதல், எவ்வளோ புண்ணியவான் என்னை விட எவ்வளோ பேர் இப்போ நீங்கள் இதை தொட்டுட்டீங்க. நிறைய பேர் இதில் எவ்வளோ நாள் நீடிக்க போகிறீங்கலாம் எனக்கு தெரியாது. மேபி அது உங்களுடைய கர்மா. ஆனால் நீங்கள் இதுக்கு இடையில் உங்களுக்கு ஏதாவது கமிட்மெண்ட் ஆகலாம். இது மேலேயே நாங்கள் நடத்துகிற கிளாஸஸ் மேலேயே உங்களுக்கு விமர்சனங்கள் வரலாம், வெளியில் போகலாம். அதெல்லாம் உங்களுடைய கர்ம வினைகள். ஏன்னா இதுக்கு மேலே சரியான வழிகாட்டுதல் வள்ளிமலை சுவாமிகளை விட நல்ல குரு கிடைப்பாங்கன்னு நினச்சி கூட நீங்கள் போகலாம், கிடைக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் இதில் சில பேர் உணர்ந்தவங்களுக்கு தெரியும் இதுதான் சரியான வழி, இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் தேட முடியாதுங்கிறது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். அதை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். நான் எல்லாரையுமே சொல்லிட முடியாதுல்ல. எல்லாருமே இதில் வந்து தொடர்ச்சியான பயணத்தில் இருப்பீங்க, தொடர்ச்சியான திருப்புகளுக்குள்ளே இருப்பீங்கலாம் சொல்ல. நாங்கள் இதில் எத்தனையோ பேரை பார்த்துட்டோம். இந்த ஞானம் நமக்கு கிடைச்சதற்கு முதல்ல அந்த குருவுக்கு நன்றி சொல்லுவோம். இது அருணகிரிநாத சுவாமிக்கு, முருகப்பெருமானுக்கு, பொங்கி தாய்க்கு, இந்த இறைசக்திக்கு, தாய் தந்தைக்கு, நம்மளை வழிநடத்தும் அத்தனை தெய்வங்களுக்கும் இந்த கிராட்டிடியூடு எவ்வளோ இருக்கோ இந்த இறைசக்தி இன்னும் மேலும் 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 நமக்குள்ளே மெருகேற்றப்படும். மேலும் மேலும் சில ஞானங்கள் நமக்கு பிறக்கும். சில முக்காலங்களை தெரிஞ்சிக்கக்கூடிய, எனக்கு நெருக்கமானவங்களுக்கெல்லாம் தெரியும், சில விஷயங்களை சொல்லுவோம் அப்படியே நடக்கும். அது எப்படின்லாம் தெரியாது, எல்லார்கிட்டையும் சொல்லலை, ஒரு சில பேர்கிட்ட அது தெரியும். அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே புகுத்தப்படும்.
இதுதான் உண்மையான ஆன்மீகம். இன்றைக்கி ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாமல் லட்சக்கணக்கில் காசை கொடுத்துட்டு சொத்தை எழுதி கொடுத்துட்டு அங்கே கூட்டுற வேலை பெருக்கிற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வாலண்டரின்ஸுங்கிற பேரில் ஒரு குப்பையும் நடக்காது. இன்றைக்கி பெரிய பெரிய சபைகள், ஆன்மீக ஸ்தலங்கள் இதெல்லாம் பேரை வச்சுக்கிட்டு, ஆசிரமங்களை வச்சுக்கிட்டு, ஒரு உண்மையான தேடுதலில் போகிற ஒரு ஆன்மாவை அவங்களுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்தி அவங்களுடைய உழைப்பை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. பல சபைகள் பார்த்துட்டோம். ஒரு சொட்டு கூட நம்மளை திருப்புகழ் சபை அப்படி பண்ணவே பண்ணாது. முழுக்க முழுக்க அப்படியே அந்த மண்ணை மிதிக்கிறதுக்கே பிரார்த்தம் வேணும். மிதித்தவங்களுக்கு தெரியும் 3-4 நாள் ஆகும் அந்த சூழல்லேருந்து வெளியில் வரதுக்கு. எத்தனை சபைகளில் தெரியுங்களா இன்றைக்கி கூத்து நடக்குது? காசை வாங்கிட்டு கமர்ஷியல் 1 லட்சம் 2 லட்சம் வாங்கி வச்சுக்கிட்டு ஆன்மீகம் இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு அதெல்லாம் பேச வேண்டாம். சரி, நேரம் கடந்துடுச்சு. மீண்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் சந்திப்போம். பிரம்ம முகூர்த்தத்தில் நாளைக்கு தேவேந்திர சங்கமம் ஒரு வகுப்பு இருக்குது. மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வாங்க. அது ஒரு பெரிய மெசேஜ் உங்களுக்குள்ளே இருக்குது. சரி, நன்றி, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். எனக்கும் கோவிலுக்கு நேரமாச்சு. நன்றி. முருகாசரணம். நன்றி ஐயா. முருகாசரணம் ஐயா.